மோசஸ் எப்படி பார்க்குறீங்க? திமுக பாஜக கூட்டணி என்ற பேச்சின் பின்னணி குறித்துலாம் நிறைய சொன்னார் ஆர்டி. உங்களுடைய தலைவர் தொடர்ச்சியாக நாள்தோறும் ஒவ்வொரு கணைகளாக எய்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? 2 விட 4 தான் பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த 4 நோக்கி டிவிக்கே முதல்ல போகலை, 2 நோக்கி தான் வந்தாங்க. இப்போது அவங்களுக்கு யார் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் அதிலிருந்து இருக்கிற வெளிப்பாடு. முதல்ல ஒரு தலைவர்களுடைய ஸ்பீச் இன்டென்ஷன் ஆஃப் ஸ்பீச் தான் இம்பார்ட்டண்ட். அதை நமக்கு தகுந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணக்கூடாது. இன்பிட்வீன் லைன்ஸ் எடுத்துக்கொள்ள வேணான்றீங்க? எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்கள் தலைவர் சொன்ன ஸ்பீச் என்னன்னா, எங்களுடைய நோக்கம் என்னென்னா மக்கள் மத்தியில் திமுக மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை, ஒரு பார்வையை, ஒரு சஸ்பெக்ட் பார்வையை உருவாக்கணுன்றது எங்களுடைய எண்ணம் கிடையாது. இவங்க பாஜகவை நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் தலைவர் பேசின அந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னா, எலெக்ஷன் டைமில் நமக்கு அதிமுகவோடையும் கூட்டணி வைக்க அந்த அவென்யூ ஓப்பனாக இருந்தது. டிவிக்கே தலைவர் நேரடியாகவே எங்களை கூப்பிட்டார், அங்கே எடப்பாடியும் கூப்பிட்டார். அதை அன்புமணியும் ஒரு இடத்துல பேசும்போது உறுதிப்படுத்தினார். ஆனால் நம்ம ஏன் திமுக கூட்டணியில் தொடர்ந்தோம் அப்படின்றதுக்காக அதை பேசுகிறார். அப்போ ஏன் அப்படின்னு இருந்தோம்னா, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கட்சியாக சனாதன எதிர்ப்பு பேசுறது வேற, ஆனால் ஒரு அரசு சனாதன எதிர்ப்பு அரசியலை பேசுறதுங்கிறது வேற. திமுக அரசு கடந்த காலங்களில் சனாதன எதிர்ப்பு அரசியலை எப்படி பேசுனாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாரு. இல்லை, அதை பேச வேண்டிய சூழல் ரொம்ப முக்கியம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது நான் முழுமையாக ஏற்கிறேன் மோசஸ். இல்லை, நான் முடிச்சிடறேன். அந்த இடம் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். இல்லை, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களுக்கும் புரியும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அந்த கேள்விக்கும் தொடர்ந்து பதில் சொல்லிருங்க சேர்த்து. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல விசிகா இருக்குதா இல்லையா? அதாவது நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தலைவர் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு அரசா சனாதன எதிர்ப்புல திமுக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறாங்க. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. சமத்துவபுரம்ன்றது பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்றது ஒரு அரசா எடுத்த ஒரு நடவடிக்கை. சமத்துவபுரத்தை செயல்படுத்தியது யாரு? திமுக அரசு தான் அதை அறிவிச்சாங்க, செயல்படுத்தினாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு, அது வேற டிபேட். ஒரு அரசா அந்த சனாதன எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கல்ல, இந்த புள்ளியில தான் நம்ம திமுகவோட பாஜக எதிர்ப்புல நம்ம நின்னோம். அவங்க கடந்த காலங்களில், இதுதான் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட், கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறாங்க, எதிர்காலங்களில் மேபி கூட்டணி வைக்கலாம். ஆனா இப்ப பாஜக எதிர்ப்புல அவங்க இருக்கிற வரைக்கும் நாம் அவர்களோடு இருந்து பாஜக எதிர்ப்போம், அவர்களுக்கு நம்ம நட்பு சக்தி தான் சொல்றாரு. இந்த கான்டெக்ஸ்ட்ல திமுக கூட்டணியில இருக்காரா? திமுக கூட்டணியில் இருக்கீங்களா? திமுக கூட்டணி நாங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்று? ஏன்னா அந்த குழப்பங்களே நீடிக்குது. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அந்த குழப்பங்களே உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களே சில தினங்களுக்கு முன்னால் சில கருத்துக்களை பதிவு செய்தார். நாங்க யாரோட சேர மாட்டோம், அதனால தான் அந்த குழப்பம் நீடிக்குது. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் இந்த கேள்வி கூட எழுப்புறேன். பாஸ்டன்ஸ் நாங்க டிஎம்கே கூட்டணியில இருந்தோம், பாஸ்டன்ஸ் டிவிகே உடைய பவர் ஷேரிங்ல இருக்கிறோம், பிரசன்ட் டென்ஸ். புரியுதுங்களா? கூட்டணி ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது இன்னும் கூட்டணிக்கு பேரே உருவாகல. ஃபியூச்சர் டென்ஸ் ஒரு இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்ன்றது கூட்டணி உருவானாதாங்க நாங்க அதுல எந்த கூட்டணியில் இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? நாங்க திமுக கூட்டணியில இல்ல. அதுல ஏன் இல்லன்னா, நாங்களா வெளியில வரல. டிவிகேவுடைய பவர் ஷேரிங்ல போனதுனால அந்த கூட்டணியை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டு. சரி, ஃபைன், நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ திமுக பாஜகவோடு கூட்டணி சேரும் நிலை ஏற்படலாம்ன்ற ஒரு வாதம் இருக்குல்ல, அது ரொம்ப சீரியஸ் சார்ஜ் இல்ல, ரொம்ப சீரியஸான சார்ஜ் இல்லையா? அது பாஜகவை எதிர்த்து தான் திமுக அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்குது. கடந்த 5-10 ஆண்டுகளா நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ரொம்ப சீரியஸான சார்ஜ் இல்லன்னு கேக்குறேன். அதான் சொல்றேன். நீங்க ஃப்ரண்ட்ல சொன்ன ஸ்டேட்மென்ட்டை ட்ரிம் பண்ணிட்டு அதற்கு பின்னால சொன்ன ஸ்டேட்மென்ட்டையும் ட்ரிம் பண்ணிட்டா அது எப்படி பார்த்தாலும் திமுகவோடு பாஜக கூட்டணி சேரும் நிலை ஏற்படலாம்ன்றது அதானங்க கான்செப்ட். நீங்க அதை மட்டும் எடுத்துக்கிட்டா அது தவறா தான் தெரியும். தலைவர் எதனால அப்படி சொன்னார்னா, கடந்த காலங்களில் பிஜேபியோட டிஎம் அலைன்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்கல்ல, மேபி எதிர்காலத்துல வைக்கலாம். ஆனா இப்போ அவங்க பாஜக அந்த கூட்டணியில் விசிகாவும் இருந்ததா இல்லையா? நாங்க அந்த கூட்டணியில தொடர்ந்து இருந்தீங்களா இல்லையா? இருந்தோங்க. அன்னைக்கு இருந்த பிஜேபி இன்னைக்கு இருக்கிற பிஜேபி ஒண்ணா? அன்னைக்கு பிஜேபி காமன் மினிமம் ப்ரோக்ராமோட அந்த அலைன்ஸ்ல இருந்தோம். இன்னைக்கு பாஜக நினைச்சா கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னைக்கு பிஜேபி இருக்கிற அசுர பலத்துல அன்னைக்கு இருந்தாங்களா? நீங்க அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. அன்னைக்கு பாஜகவுடைய தன்மை என்ன, இன்னைக்கு பாஜகவுடைய தன்மை என்ன, அப்படி பாருங்க. இனிமேட்ல இருந்து ஃபியூச்சர்ல எந்த காலத்திலுமே பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம். இந்த ஸ்டாண்ட் ஒரு அரசியல் கட்சியால எடுக்க முடியும். நட்பு பாராட்டவே கூடாதுன்னா அது என்னது? அது இப்ப நான் என்ன கேக்குறேன், விஜய் அவர்கள் பாராட்ட கூடாதுன்னு யாருமே சொல்லலங்க. நீங்க யாருமே சொல்லல. ஊடகங்கள் அது மேல எங்க மேல ஒரு நட்பு பாராட்ட கூடாதுன்னு யாருமே சொல்லல. அப்போ திமுகவோட நட்போடு இருந்த கூட்டணி வெளியில வந்துட்டீங்க. அதிகாரத்தில் பங்கு பெற்றதுக்கு அப்புறமா
ஒண்ணா பேசிட்டே இருக்காரு திருமாவளவன் என்பதுதான் விவாதமே. திமுக உச்சமா பாஜகவோட திமுக நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தலைப்பு. அதான் எந்த கான்டெக்ஸ்ட்ல நாங்க சொல்ல, நீங்க சொன்னதுதான் பிரச்சனை. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை எந்த கான்டெக்ஸ்ட்ல எந்த அர்த்தத்துல சொன்னாருன்றதையும் நான் புரிய வச்சுட்டேன். இல்ல அது சொல்லிட்டீங்க. நீ அது கடந்து திமுகவோட எங்களுக்கு நட்பு தொடரும்னா ஏன் நட்பு தொடரக்கூடாது? இப்போ விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து எதிரியா பார்த்தாரா? எதிரியா பார்த்திருந்தா அவர் ஏன் போயிட்டு அவரை சந்திச்சாரு? அவர் ஏன் போய் குருமூர்த்தியை சந்திக்கல? மோசஸ், there is a difference between friendship and alliance. அததாங்க நட்பு என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை கோட்பாடு என்பது வேறு. இங்க யாரும் நட்பு பாராட்ட வேணாம்னு யாரும் சொல்ல. உள்ளாட்சி தேர்தலில் நீங்க நட்போட இருக்கீங்களா கூட்டணியோட இருக்க போறீங்களா? திமுகவோட தெளிவுபடுத்துங்க. திமுகவோட எங்களோட நட்பு தொடரும்னா இப்ப பாஜகவோட திமுக சேரும்னு சொல்றது நட்பின் அடிப்படையிலா இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதான் சொல்றேங்க. திமுகவோட எங்களுடைய நட்பு தொடரும்னா அது கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா மாறுது, அது டிபேட்டபிள் ஆகுது. அதே வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு போயிட்டு விஜய் சந்திச்சாருன்னா அது எதுவுமே டிஸ்கஷனுக்கும் வரல. அப்போ அவர் உங்களை தீய சக்தின்னு சொல்லி தானே ஒரு தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றார். அவரை ஏன் நீங்க வெளியில போயிட்டு வந்து அழைச்சி உள்ள கொண்டு வரீங்க? அவ்வளவு ரெஸ்பெக்ட் ஏன் கொடுக்குறீங்க? இந்த ஆங்கிள் யாரும் கேள்வி கேட்கல. சீமான் அவர்கள் கடுமையா திமுக விமர்சிச்சாரு. அவருக்கு அவரோட வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் காட்டுற நெருக்கத்தை பாயிண்ட் பண்ணி யாரும் கேள்வி கேட்கல. நாங்க ஒரு அரசியல் நாகரிகத்திலிருந்து திமுகவோட இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன நெருக்க பண்றாரு புரியல. முன்னாள் முதலமைச்சரை சீமான் சந்தித்தார், ஒரு திருமண நிகழ்வில் சந்திக்கிறாரு. தட் இஸ் a courtesy meet. அத நாங்க எதுவும் தப்பா சொல்லலையே. அப்ப அதுக்கு அதான பதில். இல்லங்க, நான் சொல்றது என்னன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தாய்மாமன் சீர் கொண்டு போறாரு. யாருக்கு கொண்டு போறாருன்றது ரொம்ப முக்கியமானது. அவரு அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீராக தான் நீங்களே சொல்றீங்க. தாய்மாமன் சீர் கொண்டு போறாருங்க. இதெல்லாம் கட்சிக்கு என்ன இருக்கு? இந்த நெருக்கத்தெல்லாம் பாருங்க. சீமான் அவர்கள் வந்து நான் இன்னொன்று சீரியஸான சார்ஜ் வைக்கிறேன். அதாவது இந்த டிஎம்கே வந்து இந்த திராவிட ஆட்சிகள் வீழ்ச்சிக்கு காரணம் வெறும் வந்து விஜய் மட்டும் கிடையாது. இது பலர் இதற்கான முயற்சி முன்னெடுத்திருக்கிறாங்க. அதில் கடைசியா லைன்ல இருந்து ரொம்ப தீவிரமான ஒரு முயற்சி எடுத்தவர் சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை பாஜகவுக்கு எதிராவோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராவோ இந்திய தேசத்துக்கு எதிராவோ இந்து தேசத்துக்கு எதிராவோ சீமான் பிரச்சனை இப்போ அவருக்கு அதுக்கு எதிராக நாம் தமிழர் என்னங்க அது தனித்து தாங்க இருக்குது. இல்லங்க நான் சொல்றேன். இல்ல அவங்களோட அலைன்ஸ் வச்சிருந்தாங்களா? இந்த பெர்செப்ஷன் எதுவுமே இல்லையே. நாம் தமிழ் எதுவுமே நடக்கல. நாம் தமிழ் எதுவுமே நடக்கல. நாம் தமிழ் ஏன் போட்டு கேக்குறீங்கல்ல? திமுகவோட வந்து பாஜகவோட அவங்க கூட்டணி சேர்றதுக்குன்றான ஒரு கேள்வி நீங்க எழுப்புறீங்கல்ல. இதுக்கான பாயிண்ட் இவங்க சீமானோட காட்டுற நெருக்கமும் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ சீமான் பேசின சித்தாந்தம் என்ன? நேர் எதிராக திராவிடத்தை எதிர்த்தார். தமிழ் தேசியன்றதே வந்து திராவிடத்துக்கு எதிரானது, கருணாநிதிக்கு எதிரானது, பெரியாருக்கு எதிரானது நிறுத்தினார். அவர் வந்து அது இந்திய தேசியம் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த நிலைப்பாடுல அப்படிதான் இருக்காரு. வடவர் ஆதிக்கத்திற்கு எதிராவோ பாஜகவுக்கு எதிராவோ எனக்கு தெரிஞ்ச அதே நிலைப்பாடுல தான் சீமான் இருக்கிறார். நிறுத்தல, புரியுதுங்களா? ஆனா அவரு ஒரு பாயிண்ட் பண்ணி அதை தப்பா வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கி திராவிடத்துக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தினார். ஆனா அவரோட இவங்க காட்டக்கூடிய நெருக்கம் என்ன பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்றதுன்றது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதை யார் வேணா சொல்லலாம். ராகுல் காந்தி கூட பிஜேபி நோக்கி சொன்னார், புரியுதுங்களா? அதை நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போறோம். ஆனா இங்க வந்து இவர் திருச்சி சிவா அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க கூடுதலான ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஆனா இதுக்கு வந்து நான் திமுகவோட அதை கனெக்ட் பண்ணி பேச விரும்பல. திமுக தலைமை பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்குன்னு நாங்க நம்புறோம். அதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நான் எங்க தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து முழுக்க அவர் அந்த ஸ்பேஸ் அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து போற நிலை ஏற்படும்ன்றீங்க. ஆனா உறுதியா கூட்டணியோட போக மாட்டாங்கன்னு சொல்றீங்க. போக மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தாவேக்காவோட போயிட்டீங்க, அதிகாரத்துக்குள்ள போயிட்டீங்க. எங்களுக்கு தெரியல. திமுக பாஜகவோட கூட்டணி அமைத்தால் என்ன, ஸ்டேட்மென்ட் மட்டும் வெளியில இருந்து ஆதரவு தந்தால் என்ன, அதுதான் கேக்குறாங்க. திருமாவளவன் நாள்தோறும் ஏன் இவ்வாறு விமர்சனங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்னன்னு கேட்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர் கொண்டு வந்தார், சீமான் அருகிலிருந்து பேசுறீங்களேன்னு சொல்றாங்க. இல்லைங்க, சீமான் யாரை கடுமையா எதிர்த்தாரோ அவங்களோட தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த கட்சி காட்டக்கூடிய நெருக்கங்கள் இப்படி ஒரு யூகத்தை உருவாக்குதுன்னு சொல்றேன். நான் எங்க தலைவர் சொன்னது பாஜகவோட ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு சமீபத்துல யாருங்க சொன்னது? தலைவர் தான் சொன்னாரு. அப்புறம் அது ரொம்ப சீரியஸான கிரிட்டிசைஸ் சொன்னாரு. ஆமா, நாங்க இத மாத்தி பேச சொன்ன வேகத்தோட கூட்டணியில் சென்று விட்டார், அதிகாரத்தில் பங்கு பெற்றார், 2 அமைச்சர்களும் பெற்று விட்டாகி விட்டது. அன்னைக்கு அப்ப நீங்க அது சீரியஸ் சார்ஜ்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த சார்ஜ் உறுதிப்படுத்தினாரா விஜய்? அந்த சார்ஜ் விஜய் எப்படி தெரியுமா உறுதிப்படுத்தி இருக்கணும்? எங்களும் கூட்டணிக்கு கூப்பிடாம பாஜக, அதிமுக, பாமகவை கூப்பிட்டு இருந்தாருன்னா நாங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டை விஜய் உறுதிப்படுத்திட்டாரு நாங்க புரிஞ்சுப்போம். விஜய் நாங்க வச்ச குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தினாரா? அவர் யாரை நோக்கி கூப்பிட்டாரு? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை தான் கூப்பிட்டார். அப்போ நாங்க அன்னைக்கு இருந்த அரசியல் நடவடிக்கைகள்ல அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நாங்க ஒரு சார்ஜை வச்சோம். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை விஜய் அவர்கள்
தேர்தல் முடிவுக்கு பிறகு அதை அவர் உறுதிப்படுத்தினாரான்னு பாருங்க. அந்த புள்ளியில இருந்து பாருங்க. எங்க தலைவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் வந்து திமுக மேல ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. கடந்த காலங்களில் அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, ஃபியூச்சர்ல மேபி வைக்கலாம். ஆனா இப்போ அவங்க பாஜகவை எதிர்க்கும் வரை அவர் நம்மளுடைய நட்பு சக்தி தான் சொல்றாரு. இது கேடர்ஸ்க்கு பேசின ஸ்பீச். இதுல நடுவில் இருக்கிறத மட்டும் நீங்க கட் பண்ணி கான்ட்ரவர்ஷியலா மாத்துறதுன்னு நோக்கம் என்னன்னா அவர் பேசுற இன்டென்ஷனுக்கு எதிராகவே அதை கட்டும் பண்ணல, கான்ட்ரவர்ஷியலா மாத்தவலங்க. உங்க தலைவர் பேசியதை இப்ப முன்வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல, நான் இல்ல, பேசலாம். இது நான் புரிஞ்சுக்கிறேன், மோசஸ் புரிஞ்சுக்கிறேன். ஆர்டி குறுக்கிட்டீங்க சுருக்கமா நம்ம வில்சன்ட்ட போறேன். ஒரே இதுதான், யூகத்துல தான் தம்பி பேசுறாரு. திரும்ப சீமான் யூகத்துல கேள்வி கேட்டா யூகத்துல தான் சார் பதில் சொல்ல முடியும். யூகம் இல்லையே, யூகம் தானே. என்ன யூகம்? நீங்க யூகத்துல தானே கேள்வி என்ன கேட்டீங்க. யூகம்? தலைவர் சொன்ன சார்ஜ் இல்லங்க, என்ன யூகங்க? எங்க தலைவர் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும்னு அதை சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? நிலை ஏற்பட நம்மளும் அப்படி சொல்லியே. அந்த கான்டெக்ஸ்ட் மோசஸ் நம்மளும் அப்படி சொல்லல, நம்மளும் சொல்லல. இல்லங்க, நீங்க வைப்பார்னு சொன்னார், நம்மளும் சொல்லல. நிலை ஏற்படலாம் அப்படினா சொல்றாருன்னா நம்மளும் சொல்லலாம். ஆமாங்க, அதோட சேர்த்து பேசுங்க. அவர் எந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து அதை பேசினாருன்னு பேசுங்க. அது நம்மளுக்கு யார் நட்பு சக்தின்ற ஒரு கேள்வியில இருந்து அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். கடந்த காலங்களில் திமுகவுடைய ஆக்டிவிட்டீஸ், ஃபியூச்சர்ல நம்ம எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க விளக்கத்தை நான் முழுமையா நான் ஏத்துக்கிட்டேன். சொல்லுங்க ஆர்டி குறிப்பு. நான் வரேன், ஒரே நிமிஷம். தனித்து போட்டிங்கிறத உறுதிப்படுத்திட்டாரு. இடைத்தேர்தல் தொடர்பாக எந்த கட்சி இந்த நிலைப்பாடை சொல்லல. சீமான் அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் போட்டியிடும், தான் வந்து அம்பாசமத்தில் போட்டியிடும் சொல்லிட்டாரு. தம்பி ஒரு யூகத்தை சொல்றாரு, நானும் என் யூகத்தை சொல்றேன். சீமான் தனித்து போட்டியிடுகிறார், அந்த ஸ்டாண்டு தான் அவர் சொல்றாரு. பட் மாற்றம்னு வந்ததுன்னா ராகுல் காந்திக்கு எதிராக 18 விழுக்காடு வாக்குகள் எடுத்து தமிழ் மண்ணில் ஒரு பெரிய சக்தியாக நிலைநாட்டி இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான ஒரு அணிக்கு அவர் போகலாம். இது என் யூகம். நிறைய ஸ்கூப் கொடுக்குறாரு ஆல்ரெடி. திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக கிடையாது, அது முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். திமுகவும் கண்டிப்பாக பாஜகவை நோக்கி நகர மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.